ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜுகாய் அனிமே தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கன்னிங் கேம் ஆர்க் அடாப்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்கும் கன்னிங் கேம் ரூல்ஸ் பற்றி தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கன்னிங் கேம் ரூல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மொத்தம் 8 ரூல்ஸ் இருக்குது. 8 ரூல்ஸே இதே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ வீடியோவில் போகலாம். கன்னிங் கேம் ரூல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி கன்னிங் கேம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கன்னிங் கேமை யார் ஆரம்பிச்சு வச்சான்னு பார்த்தா, நம்ம கெஞ்சாக்கோ கேட்டோட பாடியை யூஸ் பண்ணி இந்த கேமை ஆரம்பிச்சிருப்பா. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, சாசரர்ஸ் அண்ட் நான் சாசரர்ஸ் 2 பேரும் நடுவில் 1-on-1 பேட்டில் வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. தோற்றவங்க அவங்களோட கர்சர் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி அவங்க இறந்துடுவாங்க. இப்போ கர்லிங் கேம்னா உங்களுக்கு என்னென்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ கர்லிங் கேமோட ரூல்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Rule 1. After awakening a curse technique, player must dedicate their participation in the curling game at a barrier of their choice within 19 days. அதாவது அவங்களுக்கு கர்ஸ் டெக்னிக் அவைக்கன் ஆன 19 நாளுக்குள்ள அவங்க ஏதாவது ஒரு காலையில் சூஸ் பண்ணி அங்கே அவங்களோட பார்ட்டிசிபேஷனை டெடிகேட் பண்ணலாம். 2. Any player who breaks the previous rule shall be subjected to cursed technique removal. ரூல் 1 யாரெல்லாம் பிரேக் பண்ணுறாங்களோ அவங்களோட கர்ஸ் டெக்னிக்கை ரிமூவ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க சிம்பிளாக இறந்து போயிடுவாங்க. ரூல் 3. All non-player who enter the barrier become players at the moment of entry and shall be considered to have declared participation in the culling game. அதாவது நான் சாசரர்ஸ் யாராவது இந்த பேரியரில் இன்னும் என்ட்ரி ஆகாமல் இருக்கிறாங்களோ அவங்க என்ட்ரி ஆனோடனே அவங்க கல்லிங் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுதான் ரூல் நம்பர் 3. ரூல் 4. பிளேயர்ஸ் ஸ்கோர் பாயிண்ட் பை என்டிங் த லைஃப்ஸ் ஆஃப் அதர் பிளேயர்ஸ். அதாவது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பிளேயர்ஸ் இன்னொரு பிளேயரை எலிமினேட் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரூல் 5. Points are determined by the game master and indicate the value of player's life. As a general rule, sorcerers are worth 5 points and non-sorcerers are worth 1 points. அதாவது ரூல் 5 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிளேயரோட லைஃப் அதாவது பாயிண்ட்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறது அந்த ஸ்பெசிஃபிக் காலனியோட கேம் மாஸ்டர் தான். ஒரு ஜென்ரல் ரூல் என்னன்னா, ஒரு ரெகுலரான சாசரருக்கான பாயிண்ட் 5 பாயிண்ட்ஸ் அண்ட் நான் சாசரருக்கு 1 பாயிண்ட். Rule 6. Excluding the point value of player's own life, players may extend 100 points to negotiate with the game master to add one new rule to the culling game. அதாவது அந்த பிளேயரோட ஓன் பாயிண்ட்ஸ் இல்லாமல் பேட்டிலில் வின் பண்ண 100 பாயிண்ட்ஸை வச்சு கேம் மாஸ்டரோட நெகோஷியேட் பண்ணி ஒரு நியூ ரூலை ஆட் பண்ண முடியும். இதுதான் ரூல் நம்பர் 6. According with the previous rule, the game master must accept any proposed new rule unless it has a marked and long-lasting effect on the culling game. Rule 7 என்ன சொல்லுதுன்னா, அக்கார்டிங் டு ப்ரீவியஸ் ரூல் கேம் மாஸ்டர் எந்த நியூ ப்ரொபோஸ்டு ரூலாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அன்லெஸ் அது கல்லிங் கேமை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும். Last and final rule, rule number 8. If a player's score remains the same for 19 days, the player shall be subjected to curse technique removal. அதாவது ஒரு பிளேயரோட ஸ்கோர் 19 டேஸ்க்கு சேமாக இருந்தால் அவங்களோட கர்ஸ் டெக்னிக்கை இழந்துடுவாங்க, அப்படியே இறந்துடுவாங்க. இதோட இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வருது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching.